அன்பும் கருணையும் கூட காட்ட வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டும். எல்லோருக்கும் இரக்கப்பட்டோமாகில் அது நமக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்வது போலாகும். உதாரணத்திற்கு, நம்மை கடிக்க வரும் பாம்பு ஒன்று கீரியிடம் மாட்டிக்கொண்டதெனில் பாம்பின் மீது இரக்கப்பட்டு கீரியை கொன்று பாம்பை காப்பாற்றுவது முட்டாள்தனம். நாம் காப்பாற்றிய சர்ப்பத்திற்கு நம்மிடம் நன்றியுணர்வு இருக்காது. காப்பாற்றிய நம்மையே கடிக்கத்தான் செய்யும். அதுபோலத்தான் சில வஞ்சக மனிதர்களும். அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் நாம் சென்று உதவினோமானால் ஸ்திரம் பெற்று எழுந்து மீண்டும் முழு உத்வேகத்துடன் நம்மை வஞ்சிக்கத்தான் வருவர். இந்த விஷயத்தில் ஆதித்யன் கூட தவறிழைக்கலாம். ஆனால் வருணன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான். ஏனெனில் முன்னவனுக்கு இரக்கம் அதிகம். அவன் எவ்வளவு முரடனோ அவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவன். ஆனால் வருணனுக்கு எதிரியிடம் கருணை என்ற பேச்சிற்கே இடமில்லை. அதிலும் ராஜகுடும்பத்தினருக்கு தீங்கு விளைவிக்க எண்ணுபவர்கள் மீது கடுகளவும் கருணை காட்ட மாட்டான் அவன். அப்படித்தான் அன்று பருகுவதற்கு நீர் கேட்ட வரதனுக்கு ஒரு குவளை நீர் தர மறுத்த வீரனுக்கு ஆதரவாக பேசிவிட்டு படுக்கச் சென்றான் வருணன். அங்கே ஆருத்ராவின் வீட்டிலிருந்து கிளம்பியிருந்த ஆதித்யனின் படை முழு வேகத்துடன் பயணப்பட்டு வந்து கொண்டிருந்தது. விருந்துணவு உண்டுவிட்டு போதுமான அளவு ஓய்வெடுத்துவிட்டு உற்சாகமாக குதிரை செலுத்தியபடி வருணன் சென்றிருந்த பாதையிலேயே சந்திரபுரி நோக்கி பயணப்பட்டு சென்றது ஆதித்யனின் பரிவாரம். பிரதாபன் தன் நண்பனிடம், இருந்தாலும் அந்த பெரியவரை நீ இத்தனை பயமுறுத்தி இருக்கக்கூடாது ஆதித்யா. உனக்கு 3 மனைவிகள், அதில் 2 மனைவிகளை நீயே கொன்றாய் என்று சொன்னபோது பெரியவரின் முகம் எத்தனை திகழடைந்து போனது தெரியுமா? மனைவிகளை கொன்றவன் தம்பிக்கு தன் மகளை பெண் கேட்க வந்திருக்கிறான் என்று தெரிந்தால் எந்த தந்தைக்குதான் பயம் வராது? 1000 பொய் சொல்லியாவது ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்பார்கள். ஒவ்வொருவரும் திருமணம் பேசச் செல்லும் போது தங்களிடம் இருக்கும் குற்றங்குறைகளை மறைத்தே திருமணம் பேசுவர். நீயானால் உன் செயலை மிகைப்படுத்தி பெரியவரை மிரள வைத்து மனம் பேச ஆரம்பித்தாய். இருந்தாலும் உனக்கு ஆணவம் அதிகமடா. நாம் பெரிய சக்கரவர்த்தி, ராஜ்யமே நமது கட்டுப்பாட்டில் உள்ளது, நம்மை மீறி யார் என்ன செய்துவிடக்கூடும் என்ற அகந்தை உனக்கு. எல்லோரிடமும் அதிகாரம் செலுத்தி ஆட்டி வைக்கிறாய். இப்படித்தான் உன் முதல் 3 மனைவிகளையும் மாட்டி படைத்தாயா என்று குற்றஞ்சாட்டுவது போல கேட்டான். ஆதித்யனோ, நான் அவர்களை ஆட்டி வைத்தேனா? அந்த பெண்கள் தானடா என்னை ஆட்டி படைத்தார்கள். சக்கரவர்த்தி என்ற முறையில் எனக்கு பல அதிகாரங்கள் உண்டுதான். நான் நினைத்தால் ஒரு ஊரையே காலி செய்யச் சொல்லி காலாகாலமாக மக்கள் உரிமை செலுத்தி வந்த ஒரு பிரதேசத்தை அரசாங்க சொத்தென சொல்லி எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். என்னை எதிர்த்து எவராலும் கேள்வி கேட்க முடியாது. அத்தனை அதிகாரம் படைத்த நான் என் மனைவிகளுக்கு பயந்து சொந்த அந்தப்புறத்தையே அடிக்கடி காலி செய்து ஓடிப்போய் விடுவேன். உண்மையில் நான் அவர்களை ஆட்டுவிக்கவில்லையடா, அவர்கள்தான் என்னை ஆட்டி படைத்தார்கள். உதாரணத்திற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். என் தாய்க்கு என் முதல் மனைவி ரூபவதி மீது அதிக பிரியம். அவருடைய நாத்தனாரான உத்திரையுடன் சிறு வயதில் இணக்கமில்லாமல் இருந்து வந்த குற்ற உணர்ச்சியினால் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி என்னை வற்புறுத்தி நாத்தனாரிடம் காட்டாத அன்பை அவருடைய மகளிடம் பல 100 மடங்காக கொட்டிக் கொண்டிருந்தார் என் அன்னை. நான் மனதளவில் 3 மனைவிகளையுமே விரும்பவில்லையாதலால் கணவனாக அனைவருக்கும் எனது கடமைகளை செய்து வந்தாலும் மற்றபடி அவர்களிடம் இருந்து விலகியேதான் இருப்பேன். நான் ரூபவதியிடம் நேரம் செலவிடுவதில்லை என்று அறிந்து என் அன்னை அவளுக்கும் எனக்கும் அந்யோன்யம் பிறக்க வேண்டும் என்பதற்காக வருணனின் தாயிடம் யோசனை கேட்டுள்ளார். அதற்கு சுசீலை அன்னையோ கணவனுக்கான பணிவிடைகளை பணிப்பெண்கள் மூலம் செய்ய விடாமல் மனைவி தானே கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து வந்தால் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் என்று அறிவுரை கொடுத்திருக்கிறார். அத்துடன் விடிகாலையிலேயே முழு அலங்காரங்களுடன் சிரித்த முகமாக கணவனை எழுப்பி அவனுக்கு தன் கையால் சேவை புரிந்தால் காதல் மலரும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த அறிவுரைகளை மனதில் கொண்டு ஒரு நாள் அதிகாலையிலேயே ரூபவதியை சர்வ அலங்காரங்களுடன் கிளப்பி தலையில் 4 முழத்திற்கு பூச்சூட்டி ஒரு பால் குவளையுடன் என் அறைக்கு அனுப்பியிருக்கிறார். காலை எழுந்ததுமே பனங்கற்கண்டு சேர்த்து சுடச்சுட பால் அருந்துவது என் வழக்கம். பொதுவாக பணிப்பெண்கள் தான் இந்த சேவையை எனக்கு செய்வர். ஆனால் அன்றைக்கோ ரூபவதியிடம் பால் குவளையை கொடுத்து எனக்கு கொடுக்கும்படி அனுப்பினார் என் அன்னை. பொதுவாக சூரிய உதயத்திற்கு முன் கண்விழித்து எழுந்துவிடும் நான் முதல் நாள் அரசவையில் இருந்த வேலை பழுவினால் பொழுது விடிந்து பல நாளிகைகள் கழித்தும் கண்விழிக்கவில்லை. என் அறை வாயிலில் ரூபவதி வந்து காத்திருக்க அங்கு காவல் பணிபுரிந்த பெண்கள் நான் அயர்ந்து உறங்குவதாகவும் தூக்கத்தை கலைத்தால் எனக்கு கோபம் வரும் என்றும் என் மனைவிடம் தெரிவித்திருக்கிறார்கள்.
ரூபவதியும் நான் விழிப்பதற்காக அறை வாயிலிலேயே காத்துக் கொண்டிருந்திருக்கிறாள். அப்போது எனது அடுத்த மனைவிகளான ஊர்மிளையும் மைனாவதியும் இந்த காட்சியை கண்டுவிட்டு ரூபவதி நின்றிருந்ததற்கான காரணம் குறித்து விசாரித்திருக்கின்றனர். விஷயத்தை அறிந்து கொண்டு அடுத்த அரை நாளிகைகளுக்குள் குளித்து முடித்து தாங்களும் போட்டிக்கு ஆளுக்கு ஒரு பால் குவளையுடன் என் அறைக்கு வந்துவிட்டனர். காவல் புரியும் பெண்களின் பேச்சை கேட்டு ரூபவதி அமைதி காத்திருந்தது போல பொறுமையாக இருக்கவில்லை என் மற்ற மனைவிகள். சாதாரண காவலர்கள் அரசனின் மனைவிகளான தங்களை தடுப்பதா என்ற ஆணவத்தில் அப்பெண்களுடன் வாய்த்தகராறு செய்து வந்தனர். அறையில் உறங்கிக் கொண்டிருந்த எனக்கு இந்த சத்தங்கள் கேட்க நான் கண்விழித்து விட்டேன். அவர்களது வாக்குவாதத்தில் இருந்தே அவர்கள் மூவரும் என் அறை வாயிலில் வந்து நிற்பதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டேன். இப்போதைக்கு வெளியே சென்றால் ஆபத்து என்று உணர்ந்து என் அறையின் பின்வாயில் வழியாக நந்தவன குளத்திற்கு சென்று விட்டேன். அங்கு நீராடி முடித்த நான் மாற்றுடைகள் உடுத்துவதற்காக அறைக்குள் சென்றால் அந்த இடைவெளியில் அறைக்குள் நுழையும் மனைவிகளிடம் மாட்டிக்கொள்வேன் என பயந்து உடைகளை கூட மாற்றாமல் நந்தவனத்தின் பிரதான வாயிலுக்கருகே வந்துவிட்டேன். என் மனைவிகள் என் அறை வாயிலில் கூச்சல் செய்வதை அறிந்திருந்த வாகினி, அத்தனை சத்தத்தில் நான் கண்ணுறங்க மாட்டேன், அவசியம் எழுந்து வெளியே வந்திருப்பேன் என்று உணர்ந்து நந்தவனத்தில் என்னை தேடியிருக்கிறாள். அங்கு நான் நீராடியதை பார்த்துவிட்டு வெளியே வரும் எனக்கு உதவி புரிவதற்காக கையில் வஸ்திரங்களுடன் தயாராக நின்றிருந்தாள். அவளிடம் ஆடைகளை பெற்றுக்கொண்டு அதை வேக வேகமாக உடுத்தி கொண்ட நான் நந்தவனத்தின் பிரதான கதவு வழியாக ரகசியமாக வெளியேறி வந்து வாகினியிடம், நான் என் மனைவிகளிடம் மாட்டிக்கொள்ளாமல் அரசவைக்கு தப்பித்து ஓடிவிட வேண்டுமம்மா, எனக்கு உதவி செய் என்று கேட்டேன். அவள் 4-5 பணிப்பெண்களை அழைத்து என் அறை வாயிலுக்கு வெளியே சுத்தம் செய்யச் சொன்னாள். அந்த பெண்கள் முற்றத்தில் நடந்து வந்த எனக்கும் என் அறையின் முன்பு காத்து கொண்டிருந்த என் மனைவிகளுக்கும் நடுவில் திரை போட்டது போல மறைத்து எனக்கு உதவினர். அந்தப்புற வாயில் வரை வாகினி எனக்கு துணை வந்து என் மனைவிகளின் கண்களில் படாமல் என்னை வெளியே அனுப்பி வைத்தாள். இந்த காட்சியை ஊர்மிளைக்கு ஒற்றுவேளை பார்க்கும் பெண்கள் தன் எஜமானியிடம் கூற, அறைக்கு முன்பாக வெகு நேரமாக காத்திருந்து செலுத்திருந்த ஊர்மிளையும் மைனாவதியும் ஆத்திரத்துடன் வாகினியிடம் சென்று அவளை தரக்குறைவாக திட்டியிருக்கின்றனர். அந்தப்புறத்தில் அனைவருக்கும் தெரியும்படி அசிங்கப்படுத்த வேண்டும் என்றே வாகினியை நடுமுற்றத்தில் வைத்து வசைபாடியிருந்திருக்கின்றனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த என் அன்னை வாகினியை மரியாதை குறைவாக பேசக்கூடாது என என் மனைவிகளை எச்சரித்திருக்கிறார். கூடவே ஆதித்யனுடன் நேரம் செலவழிக்க உங்களுக்கு உதவி புரிவேன் என்று சமாதானம் கூறி அவர்களது கோபத்தை தணித்திருக்கிறார். முதல் நாள் அரசவையில் மாதாந்திர சபை கூட்டப்பட்டதால் அடுத்த நாள் எப்படியும் நான் ஓய்வெடுப்பதற்காக கோட்டையை விட்டு வெளியேறி உலா செல்வேன் என்று அவர் அறிந்திருந்தார். அதை கருத்தில் கொண்டுதான் தன் மருமகள்களுக்கு உத்தரவாதமே அளித்திருந்திருக்கிறார். அரசவைக்கு வந்திருந்த நான் அன்றாடப் பணிகளை பார்வையிட்டு முடித்திருந்தேன். என் அன்னை தனது ஆட்கள் மூலமாக நான் எங்கே செல்கிறேன் என்று தெரிந்து கொண்டு அதை என் மனைவிகளிடம் தெரிவித்து அவர்களையும் பயணத்திற்கு தயாராகச் சொல்லியிருக்கிறார். நானும் முதலமைச்சரும் சேர்ந்து வழக்கமான கணக்கு வழக்குகளை முடித்தோம். பிறகு முதல்வரிடம் சொல்லிவிட்டு பயணம் கிளம்புவதற்காக நான் அரசவை வாயிலுக்கு வந்து சேர்ந்தேன். அங்கு வருணனும் மாறனும் என் அன்னையால் கைது செய்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டேன். 2 தடியர்களின் காது மடல்களும் என் அன்னையின் கைகளில் கைதாகி சிக்கொண்டிருக்க அவர்களது முகங்களில் சோகம் நிரம்பி ததும்பியது. அவர்களை ஏன் என் அன்னை தனது பிடியில் வைத்திருக்கிறார் என்று யோசித்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். அங்கே பயணத்திற்கு தயாராக எங்கள் குதிரைகள் இருக்க கூடவே 2 மூடுத்தேர்களும் இருந்தன. நேராக என் தாயிடம் சென்று, நீங்களும் பயணம் வருகிறீர்களா அம்மா? நாங்கள் போவது கானகத்திற்கு, அங்கே உங்களுக்கு சௌகரியங்கள் இருக்காது என்று அக்கறை காட்டுவது போல மொழிந்தேன். அவரோ, எனக்கு என் கணவருடன் வாழ்ந்து வந்த இந்த அந்தப்புறமே சௌகரியமாகத்தான் உள்ளது ஆதித்யா. அதுபோல உன் மனைவிகளுக்கும் நீ இருக்கும் இடம்தான் சொர்க்கலோகமாக தெரிகிறதாம். ஆதலால்தான் அவர்களும் உன்னோடு பிரயாணத்திற்கு வர பிரியப்படுகிறார்கள். காட்டில் எத்தனை அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதை அவர்கள் பொறுத்து கொள்வார்கள். அவர்களும் உன்னுடன் வரும் விஷயம் உனது விசுவாசிகளான இந்த வருணனுக்கும் மாறனுக்கும் தெரிந்துவிட்டது. இவர்கள் அரசவைக்குள் வந்து உன்னிடம் இதை தெரிவித்தால் நீ ரகசியமாக கோட்டை சுவரில் ஏறி அகழியில் குதித்து முதலைகளுடன் சண்டையிட்டு மறுபுறமாக ஏறி தப்பித்து ஓடிவிடுவாய் என பயந்துதான் உனது ஒற்றர்களான இந்த இருவரையும் நானே எனது கைச்சிறையில் கைது செய்து வைத்திருக்கிறேன். நீ உன் மனைவிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக வாகினியை பயன்படுத்தி கொண்டாய். பாவமடா அவள். உனக்கு சேவை செய்ய போய் உன் மனைவிகளிடம் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறாள். அவளை காப்பாற்றுவதற்காகவாவது மூவரையும் அழைத்து கொண்டு வெளியே சென்று விடு மகனே என்று கேட்டுக்கொண்டார். பிறகு வேறு வழியில்லாமல் முகத்தை தொங்கப் போட்டுக்கொண்டு தனிமையை அனுபவிக்க
கூட்டமாக காட்டுக்குச் சென்றேன். அதுவும் 2 பிக்கல் பிடுங்கல்களுடன். காடென்றால் எனக்கு உயிர் பிரதாபா. காட்டிற்கு செல்லும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் சக்கரவர்த்தியாக அரியாசனத்தில் அமரும்போது கூட எனக்கு கிடைக்காது. எனக்கு மிகவும் பிடித்த இடங்களுள் ஒன்றான கானகத்தை அன்று நான் வெறுத்தேன். அன்றைக்குதான் நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். நம் உடன் இருப்பவர்களை பொறுத்துதான் நமது சந்தோஷமும் துக்கமும் அமைகிறது. நமது துணை சரியில்லையெனில் சொர்க்கம் கூட நமக்கு நரகமாகத்தான் தோன்றும் என்று என் அனுபவத்தில் புரிந்து கொண்டேன். சென்ற இடத்தில் என் தனிமை பாழாகிவிட்டதே என வருந்தி ஆற்றங்கரையில் சென்று கவலையோடு அமர்ந்திருந்தேன். அப்போது ஊர்மிளையும் மைனாவதியும் எனக்கு இருமருங்கிலும் என் தோளை உரசியவாறு வந்து அமர்ந்து கொண்டனர். சிறிது நேரத்தில் அங்கு வந்த ரூபவதிக்கு என் அருகில் அமர இடம் இல்லை. சகோதரிகள் இருவரும் ரூபவதியை பார்த்து பழிப்பு காட்டி சிரித்தனர். ரூபவதிக்கு கோபம் வந்து தனக்கும் என் அருகில் இடம் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்தாள். நானோ, எனக்கு இருபுறமும் இவர்கள் அமர்ந்துள்ளார்கள் அம்மா, நீ வேண்டுமானால் எனக்கு முன்னால் வந்து அமர்ந்து கொள் என்றேன். அவளோ, தனியாகவெல்லாம் அமர முடியாது, அவர்களைப் போல் நானும் உங்களை உரசியபடியே அமர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். நான் அவளிடம், இது நமது அந்தப்புறமாக இருந்தால் என் மடியில் கூட உன்னை அமரச் சொல்வேன். ஆனால் இது பொதுவெளி. இங்கு நம்முடன் எண்ணற்றோர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ அவ்வாறு அமர்ந்தால் பார்ப்பதற்கு கௌரவமாக இராது என்றேன். அவள் கோபத்தில் என்னையும் எனக்கு இருபுறமும் அமர்ந்திருந்தவர்களையும் முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். எப்படி அவளை சமாதானப்படுத்துவது என்று நான் யோசித்து வந்த வேளையில் சற்று தூரத்திலிருந்து மாறன் ரூபவதியை ஜாடை செய்து அழைத்ததை கண்டேன். அவன் தனக்கு யோசனை கூறப்போகிறான் என்று உணர்ந்து ரூபவதியும் மாறனிடத்தில் சென்றாள். அவனோ, கணவனை நெருங்க வேண்டுமெனில் தோளோடு தோள் உரசினால்தான் நெருக்கம் வரும் என்று இல்லை. சுவையான சமையலால் அவரது வயிற்றை நிரப்பி மனதை குளிர்வித்தாலும் கூட அன்பும் காதலும் பலப்படும் என்று அவன் அறிவுறுத்தியது வெகு தூரத்தில் இருந்த எனது செவிகளில் துல்லியமாக விழுந்தது. ரூபவதிக்கோ சிறிதும் சமைக்கத் தெரியாது. ஆகையால் மாறனே பணிப்பெண்களை அழைத்து அரசிக்கு சமையல் கற்றுத்தரும்படி கூறி கரையிலிருந்து சிறிது தூரத்திற்கு தள்ளி அனுப்பிவிட்டான். கணவனுக்கு அருகில் இடம் வேண்டும் என்று அடம்பிடித்து திடீரென காணாமல் போன மூத்தவளை தேடி வரும்படி எனக்கு அருகில் அமர்ந்தவாறே சகோதரிகள் இருவரும் பணிப்பெண்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைத்தனர். ரூபவதி எனக்காக சமைத்துக் கொண்டிருந்த விஷயத்தை அந்த பெண்கள் தன் எஜமானிகளிடம் வந்து தெரிவிக்க, சகோதரிகள் இருவரும் ரூபவதியுடன் போட்டி போடுவதற்காக என்னிடமிருந்து எழுந்து சென்று விட்டனர். அவர்களும் ஆளுக்கு ஒரு பாத்திரமும் கரண்டியுமாக வேலையை துவங்கிவிட, திட்டம் போட்டு எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாறன் என் மனைவிகளை அப்புறப்படுத்திவிட்டு அவன் வந்து என் தோளை உரசியவாறு என் அருகில் அமர்ந்து கொண்டான். இன்னொரு பக்கம் அவனது நண்பன் அகிலன் வந்து அமர்ந்து கொண்டான். அப்போது எனக்கு வருணனை நினைத்து பயம் வந்தது. ரூபவதி என்னிடம் நெருங்கி அமர போட்டி போட்டது போல இப்போது வருணன் வந்து விடுவானோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் நல்ல வேளையாக அவனை எங்கு காணவில்லை. நானும் நிம்மதியடைந்தேன். உணவின் மனம் என் நாசிகளை துளைத்தது. நான் அறிந்திருந்த வரையில் 3 பெண்களுக்குமே சமைக்கத் தெரியாது. ரூபவதியாவது தன் அன்னையுடன் பேசுவதற்காகவாவது அடுப்பங்கரை பக்கம் செல்பவள். ஆனால் மற்ற இருவருமோ அதிகாரம் அந்தஸ்து என்ற போதையில் குடித்த நீர்க்குவளை தரையில் வைக்க கூட பணிப்பெண்ணை அழைப்பவர்கள். அவர்கள் எப்படி இத்தனை ருசியாக சமைக்கின்றனர் என்று நான் ஆச்சரியத்துடன் அமர்ந்திருந்தேன். நாளிகைகள் கடந்தன. அகிலனுடனும் மாறனுடனும் பேசிக் கழித்ததில் எனக்கு நேரம் போனதே தெரியவில்லை. உணவு தயாராகிவிட்டது என ரூபவதி என்னிடம் வந்து கூறினாள். நானும் வாசம் பிடித்த உணவை ருசி பார்க்க வேண்டும் என்ற அவதியில் எழுந்து சென்றேன். மூவரும் சமைத்த உணவு என் இலையில் பரிமாறப்பட்டது. ரூபவதி சமைத்த உணவை உண்டேன். உணவு அத்தனை மோசமாக இருந்தது. விழுங்குவதற்கே சிரமப்பட வேண்டியதாய் இருந்தது. அடுத்தது ஊர்மிளையின் உணவை உண்டேன். வாயிலேயே வைக்க முடியாத அளவிற்கு மோசமாக இருந்தது. சரி, அந்த நறுமணம் மைனாவதி சமைத்த உணவிலிருந்துதான் வந்திருக்கும் என நம்பி அதை கையில் அள்ளி உட்கொள்ள போனேன். மற்ற உணவுகளாவது வாய்க்குப் போகும் வரையில் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் மைனாவதி சமைத்ததை மூக்கிற்கு அருகில் கூட கொண்டு செல்ல முடியவில்லை. அவள் என்ன சமைத்தாளோ எப்படி சமைத்தாளோ தெரியவில்லை. மனமே அத்தனை கொடுமையாக இருந்தது. அப்போதும் வருணனை தேடினேன். அவனை காணவில்லை. எப்போதுமே எனது உணவை பரிசோதிக்கும் அந்த பயல் அன்று எனக்கு அருகில் கூட இல்லை. வழக்கம் போல அவன் என்னுடன் இருந்து முன்பே சோதித்து பார்த்து உணவு சரியில்லை என்று குறிப்பு கொடுத்திருந்தாலாவது பசியில்லை என்று பொய் சொல்லி இலையில் அமராமல் தவிர்த்திருப்பேன். அந்த வானரம் அன்று தன் கடமையை செய்யாது போனதனால் உணவை எப்படி உண்ணாமல் தவிர்ப்பது என்று எனக்கு கவலை வந்துவிட்டது. அப்போது திடீரென அந்த ஆபத் பாந்தவன் எங்கிருந்தோ வந்தான். வந்தவன் ரூபவதியிடம்,
அரசருக்கு உணவிற்கு பிறகு வாழைப்பழம் உண்பதும் வெற்றிலை பாக்கு போடுவதும் மிகவும் பிடிக்கும். மனைவி தன் கையாலேயே இந்த இரண்டையும் பறித்து வந்து கொடுத்தால் கணவன் மனைவிக்குள் அன்பு பலப்படுமாம் என்று வாய்க்கு வந்த பொய்யை வேண்டுமென்றே மற்ற இருவருக்கும் கேட்கும்படி கூறினான். அடுத்த கணம் மூத்தவள் கிளம்பும் முன்பாக இளையவர்கள் இருவரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். ரூபவதியோ பொய்கூறிய வருணனிடம், நான் செய்த உணவு சரியில்லை என்பதை பிரபு உணவை எடுத்து வாயில் வைத்தவுடன் அவரது முகம் போன போக்கைக் கண்டே நான் அறிந்து கொண்டேன் தளபதி. நீங்கள் அரசருக்கு அதை உண்ணும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்றுதான் இந்த பொய்யை கூறினீர்கள் என்பதை நான் அறிவேன். நான் சமைத்த உணவை அவர் உண்ண வேண்டாம். நீங்கள் கூறியது பொய்யாக இருந்தாலும் பழம் பறிக்க நான் செல்கிறேன். உணவைத்தான் என்னால் சுவையாக சமைத்துக் கொடுக்க முடியவில்லை. குறைந்தது சுவையான பழங்களையாவது பறித்து வந்து அவருக்கு கொடுக்கிறேன் என சொல்லிச் சென்றாள். வருணன் அவளிடம், இந்த பகுதியில் வாழை மரங்களே கிடையாது தேவி. செல்பவர்கள் நெடுநேரம் கழித்து திரும்ப வேண்டும் என்றுதான் இங்கு கிடைக்காத ஒரு பழத்தை பறித்து வரும்படி கூறினேன். ஆதலால் நீங்கள் செல்ல தேவையில்லை. இங்கேயே அமர்ந்து அரசருக்கு உணவு பரிமாறுங்கள். அல்லது செல்லத்தான் வேண்டுமென்று ஆசைப்பட்டால் நெடுந்தூரம் பழத்தை தேடி நீங்கள் அலைய வேண்டாம். கிடைத்த கனிகளை பறித்து வாருங்கள். இங்கு நாவல் பழங்கள் நிறைய கிடைக்கும். வீரர்களின் உதவியுடன் அவற்றை எடுத்து வாருங்கள் என்று ஆறுதலாக கூறி அனுப்பி வைத்தான். ரூபவதி சென்ற பிறகு எனக்கு முன்பு போடப்பட்டிருந்த இலையை எடுத்து புதிதாக இலை போட்டான் வருணன். அதில் வகை வகையான உணவு பதார்த்தங்களை தன் கையாலேயே பரிமாறினான். அவற்றை ருசித்தபோதுதான் தெரிந்தது, எனக்கு முன்னர் வந்த வாசனை வருணன் சமைத்த உணவிலிருந்துதான் வந்திருந்தது என. சமையல் கலையில் என் மனைவிகளின் தேர்ச்சி பற்றி தெரிந்திருந்தமையால்தான் வருணன் தனியாக ஒரு நலபாகம் நடத்தியிருக்கிறான் என்று புரிந்து கொண்டேன். இலையில் உணவு தீரத் தீர கேட்டு கேட்டு வாங்கி உண்டு முடித்தேன் அன்று. இப்படி தனடா என் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. என் மனைவிகளிடமிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளவே பிறர் உதவியை நாட வேண்டிய சூழ்நிலை இருந்தது எனக்கு. நீயானால் நான் அவர்களை அடக்கியாண்டதைப் போல என்னை குறை சொல்கிறாய் என்று தனது கதையை ஆதங்கத்துடன் கூறி முடித்தான் ஆதித்யன். கதை கேட்டு வந்த பிரதாபனுக்கு ஆதித்யனின் மனைவிகள் பற்றியும் அவர்கள் குறித்து நண்பன் மீது தான் சுமத்திய குற்றம் குறித்த சிந்தனைகளும் மறந்தே போயின. தனது அரசனுக்காக வருணன் ஆற்றி வந்த சேவைகள் அவனது மனதை ஆக்கிரமித்துக் கொண்டன. அதை எண்ணி நெகிழ்ந்து போன பிரதாபன், வருணனைப் போன்றதொரு சேவகனை பெற்ற நீ மிகவும் பாக்கியசாலி ஆதித்யா. விசுவாசிகள் அனைவருக்கும் இருப்பார்கள்தான். என் பணிக்காக உயிரையே கொடுக்க சித்தமாயுள்ள விசுவாசிகள் எனக்கும் உள்ளார்கள். ஆனால் அவர்கள் எவரிடமும் இல்லாத தனித்துவம் வருணனிடம் உள்ளது. மற்றவரிடம் எஜமான பக்தி செயலளவில் இருக்கும் என்றால் வருணனுக்கோ உன்மீதான பக்தி அவனது இரத்தம் மூச்சுக்காற்று என அனைத்திலும் கலந்துள்ளது. அவனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நீதான் பிரதிபலிக்கிறாய். அவனுடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் நீதான் இருக்கிறாய். உனக்கு பகைவனாகிவிட்டு அவன்தான் பெரும்பாடு படுகிறான். நீ வேண்டுமானால் பாராதித்யா, இந்த பகை தீர்ந்து உங்கள் பிரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவுடன் அவன் உன்மீது காட்டி வரும் அன்பு பல மடங்கு கூட போகிறது. அவனுடைய அன்பை தாங்க முடியாமல் அவஸ்தையுறப் போகிறாய் நீ என்று ஆரூடம் சொன்னான். இவ்வாறு நண்பர்கள் இருவரும் பேசியபடியே நேரம் போவது தெரியாமல் குதிரை செலுத்திச் சென்றனர். உடன் சென்ற வீரர்களுக்கோ நண்பர்களின் அரட்டையை ரசித்துக் கொண்டே பயணித்ததில் உறக்கமும் வரவில்லை, பயணக்களைப்பும் தெரியவில்லை. விடியலை நெருங்கிக் கொண்டிருந்தது வானம். அங்கே வருணன் உட்பட அனைவரும் எழுந்து தொடர்ந்து பயணம் செய்வதற்கு தயாராகி வந்தனர். நள்ளிரவு முழுவதும் அலைந்து திரிந்து குதிரையின் மீதிருந்து விழுந்து அடிபட்டு வந்திருந்த வரதன் மட்டும் அயற்சியினாலும் பசி தாகத்தாலும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். வருணன் அரவிந்தனோடு சேர்ந்து வாள் பயிற்சி செய்து கொண்டிருக்க, வீரர்களோ வருணனின் கட்டளையின் பேரில் காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தனர். அதைக் கண்ட அரவிந்தன் வருணனிடம், ஏன் அண்ணா இத்தனை விடிகாலையிலேயே உணவு சமைக்கச் சொல்லியிருக்கிறீர்கள்? இரவு தாமதமாகத்தானே உணவு எடுத்துக்கொண்டோம். அதற்குள் பசி வந்து விட்டதா என்ன? நாம் பயணத்தை துவங்கினால் செல்லும் வழியில் எங்காவது சமைத்து உண்டு கொள்ளலாமே. பொழுது கூட இன்னும் சரியாக புலரவில்லை. அதுவும் உணவை அதிகமாக வேறு தயாரிக்கச் சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த வேளை உணவையும் கையோடு எடுத்துக்கொண்டு எதற்கண்ணா பாரத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று தனது சந்தேகத்தை சண்டை பயிற்சி செய்தவாறே மூச்சரைக்க கேட்டு வந்தான். அதற்கு வருணனோ, போகும் வழியில் பார்த்து கொள்ளலாம் தானடா தம்பி. ஆனால் நம் ஆட்கள் போதுமான அளவு ஓய்வெடுத்து சுறுசுறுப்பாகிவிட்டார்கள். இந்த உத்வேகத்துடன் அவர்கள் உணவு சமைப்பது எளிது. இதுவே நாம் பயணத்தை தொடர்ந்து போகும் வழியில் குதிரைகளை நிறுத்தி உணவு சமைத்தார்களெனில் நமக்கு இருக்கும் அதே அசதி நம் வீரர்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த களைப்போடு அவர்கள் சமைப்பது கடினம். அதற்கு இப்போதே சமைத்து உண்டுவிட்டு சென்றால் பிறகு அவர்களும் கைகால்களை நீட்டி ஓய்வெடுக்கலாமே. அதற்காகத்தான் சமைக்கச் சொன்னேன்.
அதிகமாக சமையல் செய்யச் சொன்னது அடுத்த வேளைக்கு நாம் கட்டி எடுத்துச் செல்வதற்கு இல்லை அரவிந்தா. சந்திரபுரி நோக்கி வந்து கொண்டிருக்கும் அரசரின் பரிவாரமும் மிகுந்த பசியோடுதான் வந்து கொண்டிருக்கும். இரவு முழுவதும் பயணம் செய்து வருபவர்கள் வந்தவுடன் அடுப்பேற்று சமைக்க சிரமப்படுவார்கள். நாம் உணவை சமைத்து வைத்துவிட்டு சென்றால் வருபவர்களுக்கு வேலை குறையும். நிம்மதியாக அவர்களும் உண்டு ஓய்வெடுப்பார்கள். அத்துடன் நானும் இல்லாமல் மாறனும் இல்லாமல் அரசர் நெடுந்தூரம் பயணப்படுவது இதுதான் முதல் முறை. என்னை விட்டுவிட்டு அவர் சென்றாலும் கூட அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அவரை பின்தொடர்ந்து சென்று பிரபுவுக்கான சேவைகளை அவர் கேட்காமலேயே நான் செய்து வருவேன். இப்போது பகையின் காரணமாக என்னால் அவருக்கு நேரடியாக சேவை செய்ய முடியாது. நானும் மாறனும் பிரபுவுக்கு பசிக்க விட்டதே கிடையாது. அவர் வயிறு அவருக்கு பசி என்னும் உணர்வை வெளிப்படுத்தும் முன்பாக நாங்கள் அவருக்கு உணவு பரிமாறிவிடுவோம். இப்போதும் அவர் பசியில் தவிப்பதை நான் விரும்பவில்லை அரவிந்தா. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று பதில் கூறினான் வருணன். சண்டையிட்டு வந்த வாளை கீழே போட்டுவிட்டு அருகே சென்று வருணனை இறுக தழுவிக்கொண்ட அரவிந்தன், உண்மையில் உங்களை பார்த்தால் எனக்கு பிரமிப்பாக உள்ளதண்ணா. இப்படியும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது பாசம் வைக்க முடியுமா என்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. சபதம் பகைவரி ஒரு புறம் இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் பிரபுவை நினைத்தே வாழ்ந்து வருகிறீர்கள் நீங்கள். எனக்கும் அரசர் மீது அதீத அன்பு உள்ளதண்ணா. என் தாய் தந்தையை விட, என் உடன் பிறந்தவர்களை விட, என் காதலியை விட பிரபுவைத்தான் நான் அதிகம் நேசிக்கிறேன். ஆனாலும் உங்கள் அளவிற்கு எனது நேசம் இல்லை அண்ணா. ஏனெனில் நான் எனக்கு நிகராகத்தான் அரசரை நேசிக்கிறேன். ஆனால் நீங்களோ உங்களை விட பிரபுவைத்தான் அதிகமாக நேசிக்கிறீர்கள். இப்படி ஒரு நட்பு அபூர்வமானது அண்ணா. நீங்கள் அரசருடன் இணையப் போகும் நாள் விரைவில் வரவேண்டும். அதை நான் அருகிலிருந்து கண்டு ரசிக்க வேண்டும் என்று உற்சாகமாக சொல்லி வந்தான். தன்னை இறுக அணைத்திருந்தவனை விலக்கிவிட்ட வருணன், விரைவில் அந்த நாள் வருவதிருக்கட்டும். இப்போது பயிற்சி எடுத்ததால் நமக்கு வியர்வை வருகிறது. இந்த வியர்வையில் இத்தகைய அணைப்பு தேவைதானா? நான் சென்று நீராடிவிட்டு வருகிறேன். பிறகு என்னை அணைத்துக் கொள்ளடா தம்பி என கூறிவிட்டு நீர்நிலைக்கு சென்றான். சென்றவன் ஏதேதோ சிந்தனையில் மூழ்கி நீரை விட்டு வெளியே வரவே மனமில்லாது இருந்தான். பிறகு ஒரு வழியாக மனதை சீர்படுத்திக் கொண்டு ஆற்று நீரிலிருந்து வெளியேறி உடலை துவட்டிக் கொண்டு ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த அரசமர்த்தடி விநாயகரிடம் போய் நின்றவன், இறைவா, நாளாக ஆக எனது வைராகியம் குறைந்து கொண்டே செல்கிறதப்பா. அரசரை பிரிந்திருக்கும் எனது மன உறுதி குன்றி வருகிறது. அவர் மீதான அன்பு தலை தூக்குகிறது. அன்பை குறைக்க நானும் அரும்பாடு படுகிறேன். என்னால் அது இயலவில்லை. பகை நெருப்பை எனக்குள் நன்கு கொழுந்துவிட்டு எரியச் செய்கிறேவா. அப்போதுதான் எனக்கு அரசரை பிரிந்திருக்க உறுதி பிறக்கும். எங்களது இந்த பயணமும் வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும். கூடவே எனது சபதங்களும் நன்முறையில் நிறைவேற வேண்டும் இறைவா. பிரபுவுக்காவது என் மீது கோபம் வரும்படி செய். அவர் என்னிடம் காட்டும் அனுசரணை என்னை கோழையாக்குகிறது. அவரை நினைக்கும் போதில் எனது ஸ்திரத்தன்மை குறைகிறது. பகை தீரும் வரை எனது மன உறுதி தளர்ந்து போகாமல் நீதான் என்னை காத்தருள வேண்டும் இறைவா. அரசரிடமிருந்து என்னை பிரித்து வை என வணங்கி கை நிறைய விபூதியை அள்ளி நெற்றியில் பூசிக்கொண்டு கூடாரம் நோக்கி நடைபோட்டுச் சென்றான் வருணன். கூடாரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்லில் அமர்ந்து கொண்டவன் சமையல் வேலை செய்து வந்த வீரர்களை வம்பிழுத்தும் சீண்டியும் வேலை வாங்கி வந்தான். உணவின் நெடி மூக்கை துளைத்திருக்க உறக்கம் கலந்து எழுந்து வந்தான் வரதன். வருணன் வீரர்களிடம் அதிகாரம் செலுத்துவதையும் வீரர்கள் அவனது ஏவலுக்கு பணிந்து பணியாற்றுவதையும் கண்டவன் கோபம் வரப்பெற்று அருகில் வந்து அமர்ந்திருந்த வருணனை பார்த்து, எழுந்திரியடா அதிக பிரசங்கி. நாங்கள் உன்னை கடத்தி வருகிறோமா அல்லது நீ எங்களை அழைத்துப் போகிறாயா? சிவகாமியிடம் உன்னை கொண்டு போய் சேர்த்தால் உன் கதி என்னவாகும் என்றே தெரியாது. அதை எண்ணி பயம் கொள்ளாமல் நீ மகிழ்ச்சியோடு என் அடியாட்களை வம்பிழுத்து விளையாடுகிறாய். நீ ஜம்பமாக அமர்ந்து கொண்டு வேலை வாங்குவாய். என் ஆட்கள் உனக்கு பணிவிடை செய்ய வேண்டுமா? சென்று கை கட்டி தரையில் மண்டியிடடா என்று ஆவேசப்பட்டான். தளபதியை அவமதித்தவன் மீது வீரர்களுக்கு கோபம் வந்து பேசியவனை தாக்குவதற்காக அவர்கள் விரைய குகன் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி, இன்னும் ஓரிரு நாட்கள் உங்கள் ஆவேசத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள் நண்பா. வரதனை வைத்துதான் அவனுக்கு பணி கொடுத்தவர்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது இவனுக்கு நம் நாடகம் தெரிந்துவிட்டால் பிறகு தன் கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்க மாட்டான். சந்திரபுரி சென்று விட்டால் எதிரிகளும் கிடைத்து விடுவார்கள். நம் நாடகமும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். பிறகு இவனை உங்கள் இஷ்டத்திற்கு விளாசி தள்ளலாம். உங்களுக்கு கூட அந்த சிரமம் வேண்டாம். இவனை என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் எனக்கு உத்தரவிடுங்கள். உங்கள் ஆசைகளை இவன் முதுகில் நான் தீர்த்து வைக்கிறேன். என் காதலியை கொன்றவன் இவன். உங்களையெல்லாம் விட இவன் மீது எனக்கு வெறுப்பு பல மடங்கு கூடுதலாக உள்ளது.
இருந்தும் நான் அமைதி காப்பது தளபதியின் கட்டளைக்காகத்தான். இவனால் ஆக வேண்டிய காரியம் முடிந்துவிட்டது. இனி உன் வஞ்சகத்தை தீர்த்துக்கொள் குஹா என தளபதி இடப்போகும் அந்த ஆணைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். தயவு கூர்ந்து தளபதிக்காக இவனை பொறுத்தருளுங்கள் என்று மெல்லிய குரலில் மன்றாடி வீரர்களை சாந்தப்படுத்தினான் குஹன். வீரர்கள் வரதனை முறைத்தவாறே சமையலை தொடர்ந்தனர். தன்னவர்கள் கோபம் கொண்டதையும் அவர்களை குஹன் சமாதானப்படுத்தியதையும் வரதனுடன் பேசியவாறே கண்டு வந்திருந்தான் வருணன். எழுந்திருக்கச் சொல்லி பலமுறை சொல்லியும் இம்மியும் அசையாமல் அதே இடத்தில் அமர்ந்திருந்த வருணன் வாய்மூடாமல் வசைப்பாடி வந்த வரதனை அற்பமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அடை மடையனே, யாரிடம் பேசுகிறாய் தெரிகிறதா? நான் வருணனடா. எனது பிரதாபங்கள் பற்றி தெரியுமா உனக்கு? நெற்றி நிறைய விபூதி பூசியிருக்கிறேன் என்பதால் நான் சாந்த சொரூபி அல்ல. எனது உக்கிரத்தை தணிக்க மாட்டாமல்தான் திருநீர் அணிந்து கோபத்தை குறைக்க முயற்சித்து வருகிறேன். எத்தனை தைரியம் இருந்தால் என்னிடம் நீ வாயாடுவாய்? நேற்றைக்குப் போல எனக்கு மயக்க மருந்தும் கொடுக்கப்படவில்லை, என் கையும் கட்டி போட்டிருக்கவில்லை. அதை கவனித்தாயா நீ என வரதனிடம் கேட்டான் வருணன். வருணன் குறிப்பிட்ட பின்பே வரதனுக்கு அந்த விஷயம் பிடிபட்டது. கையில் ஆயுதமில்லாமல் எதிரி அமர்ந்திருந்த போதிலும், சுற்றிலும் ஏராளமான வீரர்கள் தனக்கு துணையாக இருந்த போதிலும் அவையெல்லாம் தனக்கு ஒரு பாதுகாப்பும் தராது என்று உணர்ந்தான் வரதன். வருணனைப் பற்றி விசாரித்தறிந்த வரையில் அவன் ஆயுதமே இல்லாமல் அவன் 50 பேருடன் சண்டையிட்டு வெல்வான். ஆயுதம் இருந்தாலோ ஆயுதபாணிகள் 100 பேரால் கூட அவனுக்கு எதிரில் நிற்க முடியாது. இவையெல்லாம் சந்திரபுரிக்கு கிளம்பும் முன்பாக வரதன் கேட்டறிந்து வந்த செய்திகள். இப்போது கைக்கட்டு இல்லாமல் திமிரான தோரணையுடன் அமர்ந்திருந்த வருணனுக்கு எதிரில் நின்றபடி இந்த செய்தியை மனதில் அசை போட்டு வந்த வரதனுக்கு உடல் நடுங்க துவங்கியது. அவன் வீரர்களை அழைத்து, இவனை ஏனடா கட்டி போடாமல் விட்டிருக்கிறீர்கள்? கட்டை ஏன் அவிழ்த்து விட்டீர்கள்? கைகளை பிணைத்து வைத்திருந்தாலே இவன் நம்மையெல்லாம் பிணமாக்க வல்லவன். இதில் கைகளை கட்டாமல் வேறு விட்டிருக்கிறீர்கள் என கடிந்து கொண்டான். வீரர்கள் பதில் கூறாமல் அமைதியாக நிற்க வருணனே அவனுக்கு விடையளித்தான். அதை ஏன் வரதா அவர்களிடம் கேட்கிறாய்? பதிலை நானே கூறுகிறேன். என் முடிவை மாற்றிக்கொண்டேன். நீ எண்ணியது போல இனி நீங்கள் என்னை சிவகாமியுடன் அழைத்துச் செல்ல தேவையில்லை. நானே என் காதலியை தேடி உங்களுடன் வரப்போகிறேன். நான் கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தில்தானே என் உயிரை பறிக்க அவள் உங்களை அனுப்பி வைத்தாள். பரிபூர்ண சம்மதத்துடன் நானே என்னை அவளுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி வந்தான். வரதன் மட்டுமில்லாது அங்கிருந்த அனைவருமே இதை கேட்டு திடுக்கிட்டு போயினர். வரதனுக்கு அதிர்ச்சி என்றால் மற்றவர்களுக்கோ தளபதி என்ன கதை சொல்லி வரதனை ஏமாற்றப் போகிறான் என்று தெரிந்து கொள்வதில் ஆவல். குழம்பை கிண்டுவதை கூட நிறுத்திவிட்டு ஆர்வத்துடன் வருணனின் வதனத்தையே உற்று நோக்கி வந்தனர் வீரர்கள். வரதன் அதிர்ச்சி நீங்காமல், இப்போது என்ன கூறினாய்? சிவகாமிக்கு உன்னை கொடுக்கப் போகிறாயா? ஏன் இந்த திடீர் முடிவு என்று வெளிவிரித்தபடி கேட்டான். வருணன் சாவதானமாக கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தபடி, அதைத்தானேயடா சொன்னேன். மறுபடியும் சொல்கிறேன், நன்கு கேட்டுக்கொள். என்னை நான் சிவகாமிக்கு கொடுக்கப் போகிறேன். இதற்கு பொருள் யாதெனில் அவள் காதலை ஏற்று அவளை நான் மணந்து கொள்ளப் போகிறேன் என்பதாகும். உனது பாஷையில் சொல்லப்போனால் சிவகாமி சரணம் என்று அவள் பாதத்தில் நான் பணியப் போகிறேன், வசிய மருந்துகள் எதுவுமே இல்லாமல் என்று வருணன் கூறிவர வரதனுக்கு நெஞ்சில் வலியெடுத்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாம் நேற்று மனதிற்குள் எண்ணியதெல்லாம் இவனுக்கு எவ்வாறு தெரிய வந்தது? மனதில் உள்ளவற்றை படித்து கூறுகிறான். நாம் இந்த விஷயங்களை சிந்தித்து வந்தபோது இவன் மயக்கத்தில்தானே இருந்தான். பிறகு எப்படி சிவகாமி சரணம் என்ற வார்த்தையை கூட சரியாக கூறுகிறான் என்று தனக்குத்தானே மனதினுள் கேள்வி எழுப்பிக் கொண்டு விடை காண முடியாமல் வருணனிடமே கேட்க ஆரம்பித்தான். அதிர்ச்சி வரதனை ஆட்டிப்படைக்க அவன் தன் மாரை பிடித்துக் கொண்டு, என் பாஷையிலா? என் பாஷையில் என்றால் என்ன அர்த்தமடா என்று தெரியாதவன் போல கேட்டான் வரதன். வருணன் அலட்சியமான உடல் மொழியுடன், உன் பாஷையில் என்றால் நீ ஆசைப்பட்டது போல என்று அர்த்தம். நீதானே ஆசைப்படுகிறாய் என்னையும் சிவகாமியும் சேர்த்து வைக்க வேண்டுமென. உன் ஆசையை நிறைவேற்ற நான் எண்ணம் கொண்டு விட்டேன். என்னை கைதியாக்கி அழைத்து வரும் உங்களுக்கு, பொன்பொருளை பரிசளிக்க காத்து கொண்டிருப்பவளுக்கு, அவளை நான் மணந்து கொண்டு என்னையே அவளுக்கு பரிசளிக்க நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன். உன் யோசனை அபாரமடா வரதா. இந்த அற்புதமான சிந்தனை எனக்கு தோன்றவில்லை பார் என்று வரதனை பாராட்டினான். வரதன் இன்னமும் குழப்பத்தில் இருந்து மீளாமல், எனது யோசனையா? நான் எப்போதடா சொன்னேன்? உன் ஆசைக்கு என் பெயரை ஏன் வீணில் இழுக்கிறாய் என்று சினத்துடன் கேட்டான். வருணனோ, இதற்கு நீ கோபப்படக்கூடாது நண்பா. இந்த சமயத்தில் அந்த ரகுநாதனை எண்ணி பயம் கொள்ளத்தான் வேண்டும். சிவகாமி அவனுடைய காதலி.
ரகுநாதன் அவளை மணந்து கொண்டு அவள் மூலமாக பொக்கிஷங்களை அடையலாம் என எண்ணம் கொண்டிருக்கிறான். நீயோ என்னை அவளிடம் காட்டி என் மீது சிவகாமிக்கு ஆசை வரவழைக்கலாம் என எண்ணுகிறாய். நீ ரகுநாதனுக்கு எதிராக செய்யும் இந்த திருட்டு வேலை மட்டும் அவனுக்கு தெரிந்ததெனில் உன் தோளை அவன் உரித்து விடுவான். ஜாக்கிரதை. உன் அடிமனதின் ஆசைகள் எல்லாம் எனக்கு எப்படி தெரிந்தது என்று யோசிக்கிறாயா வரதா? உறங்கும் போது புலம்புவது சகஜம்தான். ஆனால் இத்தனை சத்தமாகவா நீ உளறுவாய்? நீராடிவிட்டு வந்த எனக்கு வெகு தூரத்திலேயே உன் குரல் கேட்டது. இவ்வளவு பெரிய சதியை யாருடன் நீ சத்தமாக ஆலோசித்து வருகிறாய் என ஆச்சரியப்பட்டு உன் கூடாரத்தை எட்டி பார்த்தால் அங்கே தூக்கத்தில் என்னையும் சிவகாமியையும் சேர்ப்பது குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாய். புலம்பலாக இருந்தாலும் எனக்கு அந்த யோசனை மிகவும் பிடித்துவிட்டது. அவளை மணந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பின்பாக என்னை கட்டிப்போட வந்த வீரர்களிடம் நானே அமைதியாக உடன் வருவதாகச் சொல்லி வாக்களித்தேன். ஆகையால்தான் வீரர்கள் எனக்கு மயக்க மருந்தும் கொடுக்கவில்லை, என் கைகளையும் பிணைக்கவில்லை. நீங்களே என்னை இங்கே விட்டுவிட்டு போக முடிவு செய்தாலும் கூட இனி நான் அதற்கு சம்மதிக்கப் போவதில்லை. உங்கள் பின்னால் தான் தொடர்ந்து வரப்போகிறேன். எனக்கென்று இனி வாழ்வில் என்ன இருக்கிறது? என் மனைவி மாண்டு போய்விட்டாள். காதலியோ என்னை ஏற்க மறுக்கிறாள். பெற்றோர் என்னை வெறுத்துச் சென்று விட்டனர். நான் பெற்ற மகனோ என்னை மறந்துவிட்டு என் எதிரியை அப்பா என அழைக்கிறான். இதற்கு மேல் நான் யாருக்காக வாழ வேண்டும்? என்னை வேண்டாமென மறுப்பவர்களுக்காக நான் ஏங்கி காத்திருப்பதை விட நான் நிராகரித்தாலும் என்னையே மனதில் எண்ணிக்கொண்டிருக்கும் என் சிவகாமியை அடைந்து விடலாம் என முடிவு செய்துவிட்டேன். அவள் எனக்கு கிடைத்துவிட்டால் பிறகு பொன்னாலேயே உன்னை அர்ச்சிப்பேன் வரதா என உண்மையாகவே கூறுபவன் போல சொல்லி வந்தான் வருணன். அந்த சமயம் பார்த்து ரகுநாதனாக வேடம் போட்டுக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்த அரவிந்தன், யாரையடா அடையலாம் என பேசி வந்தாய்? தங்குவதற்கு வீடு வாசல் கூட இல்லாத நீ யாரை பொன்னால் அர்ச்சிக்கப் போகிறாய்? எங்கிருந்து வரப்போகிறது உனக்கு அத்தனை செல்வம்? பகல் கனவு எதுவும் காண்கிறாயா வருணா என்று கிண்டலாக கேட்பவன் போல வருணனிடம் கேட்டான். வருணனோ, நான் கனவு காணவில்லை ரகுநாதா, வரதன் கண்ட கனவை மெய்ப்பிக்கப் போகிறேன் என்று வருணன் கூறிவர, தான் ஆசைப்பட்டது ரகுநாதனுக்கு தெரிந்தால் தனக்கு ஆபத்து வந்துவிடுமே என பயந்து வருணன் பேச்சு ரகுநாதனின் காதில் விழாதவாறு இருவருக்கும் நடுவே நின்று கொண்டு, அவன் பேச்சை கேட்காதீர்கள் பிரபு, அவன் பொய் கூறுகிறான், அவனை நம்பாதீர்கள் என உரக்க கத்தினான். தனக்கு முதுகை காட்டிக்கொண்டு நின்றவனின் வாயை பின்னாலிருந்தவாறு அடைத்த வருணன், ஏன் வரதா பொய் கூறுகிறாய்? இப்போதுதானே என்னிடம் சொன்னாய். சிவகாமியை அடைவதற்கு எனக்கு உதவி செய்வதாகவும் அதற்கு பரிசாக 1,00,000 பொன்னை நான் தர வேண்டும் என்று என்னிடம் ஒப்பந்தம் பேசி வந்தாயே. சிவகாமியை நான் அடைவதற்கு தடையாக இருக்கும் இந்த ரகுநாதனை அவனது வீரர்களுக்கு சந்தேகம் வராதவாறு செல்லும் வழியில் மாய்த்துவிடலாம் என்று கூட யோசனை கூறினாயே. இப்போது இல்லை என்று பொய் பேசுகிறாய். என்ன விளையாட்டு இது வரதா என வரதனை சிண்டினான். ரகுநாதனுக்கு முன்னால் தான் சொன்னவற்றுடன் சேர்த்து சொல்லாத விஷயங்களையும் வருணன் காட்டிக் கொடுத்தமையால் வெடவெடத்து போன வரதன் வருணனின் கையை தனது வாயிலிருந்து எடுத்துவிட்டு நேராக அரவிந்தனின் பாதங்களிலேயே விழுந்து, பிரபு ரகுநாதரே, இந்த கயவனை நம்பாதீர்கள். பொய்களின் பிறப்பிடமே இவன்தான். நான் ஒரு அப்பாவி பிரபு. உங்களுக்கு எதிராக சதி புரிவேனா நான்? அந்த சிவகாமி உங்களுக்குத்தான். உங்கள் காதலிதான் அவர். இந்த வருணன் அவரை அடைய ஒருபோதும் நான் விடமாட்டேன் என்று கண்ணீர் வடித்து மன்றாடினான். பாதங்களில் பார்வையை பதித்து வரதன் வேண்டிவர மேலே அரவிந்தனும் வருணனும் மாறி மாறி சிரித்துக் கொண்டனர். அவர்கள் மட்டும் இல்லாது அருகில் இருந்து உரையாடல்களை கேட்டு வந்த குகனும் மற்ற வீரர்களும் கூட வரதன் பயந்து பணிந்ததைக் கண்டு சத்தம் வராமல் சிரித்தனர். தேற்றும் விதமாக அவனை தூக்கிவிட்ட அரவிந்தன், விடுவரதா, இந்த கல்வன் சொல்வதையெல்லாம் நம்பி உன்னை நான் சந்தேகித்து விடுவேனா என்ன? நீ எத்தனை உத்தமன் நேர்மையானவன் என்று எனக்கு தெரியுமடா. இல்லாமலா இந்த காரியத்திற்கு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன்? எனக்கு துரோகம் செய்ய கனவிலும் நீ எண்ணமாட்டாய் என்பதை நான் அறிவேன். அத்துடன் என் சிவகாமி இந்த வருணனை அறவே வெறுக்கிறாள். என் அழகில் மயங்கி கிடக்கும் இவள் இந்த முரடனை இனி விரும்புவாளா என்ன? இவனுக்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் நிச்சயம் அவள் என்னைத்தான் விரும்பியிருப்பாள். இந்த மூர்க்கன் என்னை முந்திக் கொண்டான். இருந்தும் அவள் இவனுக்கு கிடைக்கப் போவதில்லையே, என்ன செய்வது? சிவகாமி, வைஷாலி, வாகினி போன்ற அழகழகான பெண்கள் இவன் வாழ்வில் வந்தும் இவனுக்கு அவர்கள் எவருடனும் இன்பம் அனுபவிக்கும் பாக்கியம் இல்லை. இப்படியே இவன் ஒண்டிக்கட்டையாய் காலத்திற்கும் திரிய வேண்டியதுதான் போல. பெண்கள் எவருமே இவனுடன் இருக்க விரும்புவதில்லை. வேண்டுமானால் இவன் தன் வாளை மணந்து கொள்ளலாம். அது ஒன்றுதான் இவனை பிரியாமல் இவனுடனேயே இருந்து வருகிறது என்று குகன் நம்பும்படியாக வருணனை இகழ்பவன் போல பேசி வந்தான் அரவிந்தன். பேசி முடித்த பின்னர்தான் அரவிந்தனுக்கே உறுத்தியது. நடிப்பு என்ற பெயரில்
சற்று கூடுதலாக வாய்விட்டு விட்டோமோ என்று. பேசி முடிக்கும் வரையில் வருணன் வதனத்தை நோக்காது வரதன் மீதே கவனத்தை செலுத்தியிருந்த அரவிந்தன் முழுவதுமாக நாடகத்தை முடித்த பின்புதான் வருணனின் இருப்பே அவனுக்கு நினைவு வந்தது. வருணன் நிச்சயம் தன்னை முறைத்துக் கொண்டுதான் இருப்பான். பேசிய வார்த்தைகளுக்கு அவசியம் அடி கொடுப்பான் என்று உணர்வு வரப்பெற்ற அரவிந்தன் உதட்டை கடித்துக் கொண்டு வருணனின் வதனத்தை ஏறிட்டான். அவன் எண்ணியது போலவே வருணன் அரவிந்தனை தீயாய் முறைத்துக் கொண்டுதான் இருந்தான். அதிகப்படியாக பேசி இளவரசன் மாட்டிக்கொண்டதைக் கண்ட சுற்றி நின்ற வீரர்கள் சத்தம் வராதபடி வாயில் கை வைத்து சிரித்து வந்தனர். வரதன் தன்னுடன் இருக்கும் வரையில் தளபதி தன்னை அடிக்க மாட்டான் என்று நம்பிய அரவிந்தன் வரதனை இறுக பிடித்துக் கொண்டு அவனுடனேயே அங்கிருந்து நழுவ முற்பட்டான். ஆனால் வருணனோ, ஐயா, சிவகாமியின் ரகசிய காதலரான திருவாளர் ரகுநாதரின் நம்பிக்கை குகந்த வரதரே, நாம் இன்னும் சற்று நேரத்தில் சந்திரபுரி நோக்கி நமது பயணத்தை துவங்கவிருக்கிறோம். அதனால் அருகிலுள்ள ஆற்றிற்கு சென்று தாங்கள் ஜலகிரீடை செய்து வந்தீர்களானால் நாம் நமது பயணத்தை இனிதே துவங்கலாம். தனியாக நீராடுவதற்கு தயக்கம் இருந்தால் உங்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் இந்த ரகுநாதரிடம் கேளுங்கள். தங்களை நீராட்ட கன்னிகைகளை வரவழைத்துக் கொடுப்பார் அவர். பிறகு பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பகவான் கோபியர்களுடன் ஜலகிரீடை செய்து மகிழ்ந்ததைப் போல தாங்களும் இங்கு நீராடி மகிழலாம் என்று அரவிந்தனை முறைத்தபடியே வரதனிடம் கிண்டலாக கூறி வந்தான் வருணன். வரதனோ ரகுநாதனிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னை கிண்டல் செய்த வருணனை நோக்கி, சி, வாயை மூடடா மூடனே, என்னை என்ன நினைத்தாய்? உன்னைப் போல என்னையும் பெண் பித்தன் என்று நினைத்தாயோ? உன் வாழ்வில்தான் எத்தனை பெண்கள்? எங்களுக்கு தெரிந்து 3, தெரியாமல் இன்னும் எத்தனையோ. அந்த ஆதித்தனின் சீரன்தானே நீ? பிறகு எப்படி இருப்பாய்? அவனைப் போலத்தான் இருப்பாய். நான் உங்களைப் போல இல்லையடா, நான் உத்தமன். உன்னை போன்ற காமுகனிடம் நின்று பேசுவது கூட என் கௌரவத்திற்கு இழுக்கு என்று கோபமாகச் சொல்லிவிட்டு ஆற்றை நோக்கி நடைபோடத் துவங்கினான் வரதன். வரதன் நடந்து செல்ல மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து தப்பிக்க எத்தனித்த அரவிந்தனை அவன் கழுத்தைச் சுற்றி போடப்பட்டிருந்த துவாலையை பிடித்து நெருக்குவது போல பின்னால் இழுத்து அவன் கழுத்தை தன் கைவளைவில் கொண்டு வந்தான் வருணன். அரவிந்தனை பின்னால் இருந்தபடி தன் மீது சாய்த்துக் கொண்ட வருணன் கழுத்தின் பிடியை தளர்த்தாமல் குகனை நோக்கி, குகா, போகிற போக்கை பார்த்தால் நீ பழிவாங்குவதற்கு உன் மாமனை நான் விட்டு வைக்க மாட்டேன் போலடா. அவன் வாய்க்கு என்னிடமே அவன் விரைவில் அடிபட்டுச் சாவான் போல. நான் எல்லாம் சக்கரவர்த்தியைத் தவிர யாரிடமும் என் வாழ்வில் இத்தனை பொறுமையாக இருந்ததில்லை. எதிராளி முதல் வார்த்தை என்னை இகழ்ச்சியாக பேசும்போதே அவன் மூக்கை உடைத்துப் போடுபவன் நான். ஒருவேளை என்னை மீறி நான் அந்த வரதனை கொன்றுவிட்டேன் என்றால் என்னை மன்னித்துக் கொள்ளடா தம்பி. இப்போது பார், இந்த இளவரசன் என் கையில் எப்படி அடிவாங்கப் போகிறான் என்று என கருவியவாறே பற்களை கடித்துக் கொண்டு தன்னிடம் அகப்பட்டிருந்த அரவிந்தனிடம், என்னடா கூறினாய்? எந்த பெண்ணுடனும் இன்பம் அனுபவிக்க எனக்கு பாக்கியம் இல்லையா? நான் ஒண்டிக்கட்டையா இருக்கப் போகிறேனா? உன்னையும் ஒண்டிக்கட்டையாக்கவா? பார்க்கவம் திரும்பியவுடன் முதல் வேளையாக ஆருத்ராவை சந்தித்து உன் ரகசிய காதலி சிவகாமி பற்றி அவளிடம் பற்ற வைக்கிறேன். பிறகு நீயும் எனக்கு துணையாக தனிமரமாக இரு என்று கழுத்தை இறுக்கியவாறு வஞ்சம் தீர்ப்பவன் போல சொல்லி வந்தான் வருணன். கழுத்து நெறிப்படுவதால் மூச்சு விடவும் பேசவுமே சிரமப்படுபவன் போல பாவனை செய்து வந்த அரவிந்தன் தனக்கு பின்னாலிருந்தபடி தன்னை பிணைத்து வைத்திருந்தவனை கையெடுத்து கும்பிட்டான். வருணன் பிடியை தளர்த்தி இளையவனை விடுவிக்க, என்னை 4 அடிகூட அடித்துக் கொள்ளுங்கள் அண்ணா. ஆருத்ராவிடம் மட்டும் கோல் மூட்டி விடாதீர்கள். அவளை என் வசப்படுத்த நாட்டின் சக்கரவர்த்தியை அழைத்துச் சென்று நாடகம் போட வைத்திருக்கிறேன். எனக்காக இல்லாவிடினும் நமது அரசருக்காகவாவது, அவரது உழைப்பு வீணாகிவிடக்கூடாது என்பதற்காகவாவது என் காதலுக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் அண்ணா என்று வேண்டினான். வருணன் கிண்டலாக, ஆமாமடா, உன் சக்கரவர்த்தி நாட்டை சரிவர ராஜ்யம் செய்கிறாரோ இல்லையோ, விஷமத்தனங்கள் செய்வதற்கு தவறவே மாட்டார் என்று அரவிந்தனுடன் சேர்த்து ஆதித்யனையும் பரிகாசம் செய்து வந்தவன் திடீரென எதையோ கண்டு பதற்றத்துடன், அரவிந்தா, ஜாக்கிரதை என இளையவனை எச்சரிக்கை செய்து தனக்கு முன்னால் நின்றிருந்த அரவிந்தனை கீழே தள்ளி தானும் அவன் பக்கத்தில் தரையில் விழுந்தான் வருணன்.